அகசியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கான முத்திரை பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 முத்திரை பார்த்துருக்கோம். இப்போ அர்த்தஞான முத்திரை பார்த்துருக்கோம். அது காலையிலேருந்து இரவு வரையிலும் செய்கிற முத்திரை. இரவில் மட்டும் செய்கிற முத்திரை இப்போ போய் பார்க்குறோம். எப்படி அந்த முத்திரையை பயன்படுத்துறது? முதல் அமரும் முறை. தரையில் ஒரு பெட்ஷீட்டு விரிச்சு போட்டுங்க. அது மேலே உட்காந்துக்குங்க. நிமிர்ந்து உட்காருங்க. ஆசன பயிற்சியோடு உட்காருங்க. உத்தான பத்மாசனம், சுகாசனம் அல்லது சித்தாசனம் அல்லது உங்களுக்கு ஏற்றாசனத்தில் உட்காந்துக்குங்க. அல்லது முடியலன்னா சமணங்கள் போட்டு உட்காந்துக்குங்க. நிமிர்ந்து உட்காந்துங்க. ஒரு 6 முழு மூச்சு எடுங்க. நிமிர்ந்து உட்காந்து 6 முழு மூச்சு எடுத்தோன்னே உடம்பும் மனசும் தயாராகிடும். தயாரான பயிற்சிக்கு உடம்பை தயார்படுத்தி கொடுத்துரும். இப்போ டீ காப்பி குடித்தோடனே பயிற்சி எடுக்கக்கூடாது. குளித்தோடனே பயிற்சி எடுக்கக்கூடாது. சாப்பிட்டோடனே பயிற்சி எடுக்கக்கூடாது. எடுத்துட்டிங்க அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து, அதாவது 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரையும் காத்திருக்கணும். அரை மணி நேரம் கழித்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். டீ காஃபி குடிச்சிக்கலாம், குளிச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். பயிற்சி அனைத்தும் வெறும் வயிற்றில் தான் செய்யணும். தண்ணி குடிச்சிட்டு செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தண்ணி ரொம்ப குடிக்கக்கூடாது. தண்ணி ஒரு 200 ml வரலையும் குடிக்கலாம். 200 ml வரலையும் குடிச்சிங்கன்னா இந்த முத்திரைக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது முடியல அப்படின்னா சேரில் உட்காந்து செய்யலாம். சேரில் உட்காந்து செய்யும்போது நிமிர்ந்து உட்காந்துக்குங்க. ஒரு 6 முழு மூச்சை கவனிங்க. தரை மேலே கால் வைக்கும்போது மேட்டை போட்டுக்குங்க. மேட்டு மேலே காலை வச்சுக்கோங்க. இதுவும் முடியல அப்படின்னா படுத்து செய்யலாம். படுத்து செய்யும்போது உடம்பு சமமாக இருக்கணும், நேர்கோட்டில் இருக்கணும். 2 கைகளும் உடம்பை விட்டு ஒரு அடி விரிந்து இருக்கணும். இப்போ பயிற்சி எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 45 நிமிஷம் தொடர்ந்து செய்யலாம். 45 நிமிஷம் முடியல அப்படின்னா 3-15 செய்யலாம். காலையில் 15, மத்தியானம் 5, இரவு 15 செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா காலையில் 20 செய்யலாம். அதுவும் முடியலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 30 செய்யலாம். அதுவும் முடியலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 20 நிமிஷம் செய்யலாம். 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு எது ஒத்துழைக்குதோ அந்த நேரத்தை எடுத்து நீங்கள் செய்யலாம். காலையிலேருந்து இரவு படுக்கும் முன்பு கூட நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு படுத்திங்கன்னா உடல் மனசு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். காலைல எந்திரிக்கும் போது சிந்தனை தெளிவாக இருக்கும். உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும். உடம்பு ஒரு ஆற்றல் உள்ள உடம்பாக மாறும். செய்கிற வேலைகள் அத்தனையும் வெற்றிகரமாக முடிக்கும் வல்லமை பயிற்சிகள் கொடுக்கும். இப்போ இரவில் மட்டும் பார்க்குற முத்திரை பார்ப்போம். நீர் முத்திரை. நீர் முத்திரை எப்படி பண்ணுறது? சுண்டு விரலும் கட்டாரில் அணைக்கணும். மற்ற 3 விரல்களும் ஒட்டி இருக்கணும், நேராக இருக்கணும். இதுதான் நீர் முத்திரை. கீழே உட்காந்து பண்ணும்போது 2 கைகளும் கால் முட்டி மேலே இருக்கணும். உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். 3 விரல்களும் ஒட்டி இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். இது கீழே உட்காந்து செய்யும்போது. அதே பொசிஷன் தான் சேரில் உட்காந்து செய்யும் போதும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நேராக உட்காந்துக்கணும். உங்களுக்கு நல்லா மூச்சை கவனிக்கணும். கைகள் 2 முட்டியில் இருக்கணும். 3 விரலும் நீட்டி இருக்கணும், ஒட்டி இருக்கணும். இதே பொசிஷன் தான் படுத்த நிலை. இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற நேரம் வரலையும் செய்யலாம். 20 நிமிஷமும் செய்யலாம், 30 நிமிஷம் செய்யலாம். 20 நிமிஷம் செஞ்சாலும் உங்களுக்கு பலனை தரும். 30 நிமிஷம் செய்யும் போது உங்களுக்கு பலனை தரும். ஸோ நீங்கள் இதை இரவில் மட்டும்தான் செய்யணும். காலையில் செஞ்சீங்க அப்படின்னா தூக்கம் வரும். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். இதை நாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், ரிசல்ட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா எந்த முத்திரையும் செய்யாதீங்க. இரவில் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகால் மூஞ்ச கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து ஒரு 20 நிமிஷம் செய்யுங்க. 20 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் கொட்டாய் வந்துடும், சோறு வந்துடும், தூக்கம் வந்துடும். அப்போது உங்களுக்கு மனசும் மூளையும் அமைதி தன்மைக்கு போயிடும். அப்போ இரவில் தூக்கம் வராதவங்க இந்த முத்திரை போட்டு படுக்கலாம். மன அழுத்தம் உள்ளவங்க இந்த முத்திரை போட்டு படுக்கலாம். அடுத்தது சிந்தை தடுமாறினவங்க இந்த முத்திரை போட்டு படுக்கலாம். அல்லது பித்தம் அதிகரிக்கிறவங்க இந்த முத்திரை போட்டு படுக்கலாம். காரணம் என்னன்னா, பித்தம் அதிகரித்தா இரவில் கனவுகள் அதிகரிக்கும், தூக்கத்தை கெடுக்கும். அதனால் இதை போட்டிங்க அப்படின்னா மனசு அமைதிப்படுத்தும். மனசு அமைதிப்படுத்தும் போது உடம்பு அமைதியாயிடும். உடம்பு அமைதியாச்சுன்னா தூக்கத்துக்கு உடம்பு கொண்டு போயிடும். அப்போ நிசப்தமாக தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு தெளிந்த சிந்தனையோடு எந்திரிக்கலாம், தெளிந்த அறிவோடு எந்திரிக்கலாம். வேலை நிமித்தமாக எங்கே சென்றாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு உடம்பும் மனசும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
புத்துணர்வு பெறும்போது அந்த வேலையில் ஈடுபாடு அதிகரிக்கும், அந்த வேலை வந்து முழுமையாக முடியும். இது மட்டும்தான் செய்யுமா அப்படின்னா, இரத்த ஓட்டத்தை சமன்படுத்தும், பிராணனை சமன்படுத்தும், மூளையில் உள்ள அழுத்தங்களை வந்து எடுக்கும், மனசில் உள்ள அழுத்தங்களை எடுக்கும். நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிசப்தமான தூக்கம் வரும்போது ப்ரெஷர் கூட குறையும், நிச்சயமாக குறையும். எல்லாத்துக்கும் ஒரு 150 160 200லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்கலை, நிசப்தமான தூக்கம் வரும்போது மனசு ஓய்வு நிலைக்கு போகும், பதட்டத்தை குறைக்கும் போது ப்ரெஷர் குறையும், என்ன அதிர்வுகளை வந்து இது குறைக்கும், நெகட்டிவ்ஸ் எதிர்மாறான திங்கிங்கை வந்து குறைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனசை எப்போதுமே அமைதியாக வச்சுக்கும். இப்போ அமைதியாக வச்சுக்கும் போது நம்மளை வந்து திங்க் பண்ண செய்யும், பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும். இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த முத்திரைகளில் வந்து நிறைய இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஒரு வீடியோவில் குறைஞ்சபட்சம் தான் சொல்ல முடியுது. அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து வேறு பலன்களை வந்து நம்ம சொல்லலாம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.